Hello students, in this video we are seeing correlation and regression analysis. அதில் sums மட்டும் பார்க்குறோம். This is for diploma students second year. Correlation and regression analysis. இது எல்லாமே definition and types of correlation, positive and negative correlation. இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது. பாசிட்டிவ் கார்லேஷனுடைய டெஃபினிஷன், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஸ்கேட்டர் டயக்ராம். இந்த வீடியோவில் we see only sums. நெகட்டிவ் கார்லேஷன் இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகக்கூடியது, அதனுடைய ஸ்கேட்டர் டயக்ராம். தென் நோ கார்லேஷன், ஜீரோ கார்லேஷன், அது வந்து பாசிட்டிவ் இல்லை, நைதர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கிவன். ஸோ சிம்பிள் கார்லேஷன் ஆர் மல்டிபிள் கார்லேஷன் அப்படின்னா மோர் தேன் 2 வேரியபிள்ஸ் இருக்கிறப்ப we are calling multiple correlation. Then methods of correlation, coefficients, scatter diagram, then call Pearson coefficient of correlation அப்படின்றது. scatter diagram ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் அண்ட் நோ கார்லேஷன். அதனுடைய ஃபார்முலா கால் பியர்சன்ஸ் மேத்தமெட்டிஷியன் correlation coefficient உடைய formula it is given. Carl Pearson's correlation coefficient, coefficient of correlation R equal to covariance of x comma y sigma x sigma y. அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து இது. அப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங். அந்த ஹெட்டிங் படி இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், தென் பிட்வீன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. ஆர் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், மைனஸாக இருக்கிறப்போ பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், ஜீரோவாக இருக்கிறப்போ நோ கார்லேஷன். So all those definitions in your textbook, we see only the sums. In this finding x bar equal to sigma x by n, வரக்கூடியது வந்து ஓல் நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி ஓல் நம்பராக இருக்கிறப்ப யூ ஆர் யூஸிங் திஸ். இது வந்து ஸ்மால் ஃபார்முலா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். when we are using ஆக்சுவல் மீன் மெத்தட், அதனுடைய ஸ்டெப்ஸு என்னென்னலாம் இருக்குன்னு இந்த ஸ்டெப்ஸை படிக்கிறத விட அப்படியே டைரெக்டாக சம்ஸ் we can see. Calculate Carl Pearson's coefficient of correlation from the following data. என்ன மெத்தடு? ஆக்சுவல் மீன் மெத்தட். ஸோ you are given the variables x and y, x value and corresponding y value, then x, then capital Y. You are finding the actual mean. Actual mean means you are finding x bar equal to sigma x by n. Then what is n? N equal to number of given data. So 9, totally 9. So n equal to 9. So 18. In the 18 you are subtracting from each term. ஒவ்வொரு டேர்ம்லேயும் இந்த மாதிரி 18 அப்படியே டைரெக்டாக செப்ரேட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம இந்த மாதிரி பென்சில் எழுதிக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா மைனஸாக ப்ளஸ்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்மால் நம்பர் மைனஸ் கிரேட்டர் நம்பர் மீன்ஸ் இட் வில் கம் இன் மைனஸ். இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் திஸ் ஆக்சுவல் மீன். 18ங்கிறது ஆக்சுவல் மீன். அதுக்கப்புறம் அது எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்த காலம் தேர்ட் காலம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் கேபிட்டல் எக்ஸ், செகண்ட் காலம் ஆக்சுவல் மீன் கண்டுபிடிக்கிறது, அதை செப்ரேட் பண்ணு. தென் தேர்ட் காலம் எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி ஃபோர்த்து காலம் ஒய் அண்ட் ஃபைண்ட் ஒய் பார். ஒய் பார் வந்து 10 வருது. 10 வந்து என்ன நம்பரு? ஒரு இன்டிஜர். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக டெசிமலாக இல்லாமல் இன்டிஜராக வர்றப்போ you are using this formula. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்குது. ஸோ y equal to
capital small y equal to capital Y minus and the y bar என்ன 19. ஸோ செப்பரேட் பெட்டர் இங்கே மாதிரி எழுதிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி பென்சிலில் எழுதிக்க, பென்சில் எழுதிட்டு அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு டைரெக்டாக பண்ணினா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லோலனஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறது பெட்டர். ஏன்னா ஸ்மால் நம்பர் மைனஸ் பட் யூ ஆர் யூஸிங் கால்குலேட்டர், ஸோ யூ டோன்ட் மைண்ட் தட். இங்கே ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், நாட் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், அதனுடைய கால்குலேஷன், அதனுடைய டோட்டல் வேல்யூ எல்லாமே பார்த்துக்க. இந்த மாதிரி இப்படி எழுதிக்கிறது பெட்டர், சும்மா வெறும் நம்பராக எழுதாமல் இப்படி எழுதிக்க. இந்த டீவியேஷனுடைய வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 0ன்னு வரும். ஸோ யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா சிக்மா small xy by root of sigma x square sigma y square. இது வந்து 431. then இது 598 இங்கே 338. இது எல்லாமே கால்குலேட்டர் வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ்லி correlated. So that's all.